தன்னை தானே சந்தோஷப்படுத்த கஷ்டப்படக்கூடிய இந்த ஜென்ரேஷன்ல தன்னையும் சரி சுத்தி இருக்கவங்களையும் சரி உருகி உருகி லவ் பண்ண வச்ச ஒரு நபர்கிட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம். இவருக்கும் மியூசிக்கும் இருக்கக்கூடிய ஜோடி பொருத்தம் பிரமாதம். பட் ஸ்டுடியோ, சவுண்ட், டோன் அண்ட் டியூன் இதுலலாம் ஒரு சின்ன பாஸ் எடுத்து அவர் திரும்பி பார்க்கும்போது அவர்கிட்டயே அவர் பேசினா என்ன பேசுவாரு பாப்போமா? இப்படிக்கு சித்துக்குமார். வணக்கம். வணக்கம். பயங்கரமா இருக்கு. தேங்க் யூ ஃபார் த நைஸ் ஸ்வீட் இன்ட்ரோ. தேங்க் யூ. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் 10 days ஃபாலோ பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் யூ ஆன் போர்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப ஷுவரா இருந்தேன். பட் we were just checking your availability and you had a fantastic year இந்த வருஷம் இல்ல? வெரி ஸ்பெஷல் இயர். ஆமா, ஆண் பாவம் பொல்லாது அண்ட் கிஷனோட பேசிட்டு இருந்த ஆரோமலே எல்லா படங்களும் ஐ திங்க் நீங்க தொட்டதெல்லாம் பொன் மாதிரி சூப்பர் பிளாக் பஸ்டர் படங்களா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். I'm a big fan of your music also. ஃபர்ஸ்ட் உங்களோட எனக்கு ஒரு குட்டி மெமரி இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியாது, பட் உங்களோட மிடில் ஸ்கூல் நினைக்கிறேன், நீங்க ஆர்ஜேவா விஜேவா ட்ரை பண்ண ஆரம்பிச்ச டைம் தானே. உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க. அப்பையில இருந்தே நான் உங்களை பார்த்துருக்கேன். ஆக்சுவலா ஏன் நல்லா பண்றாங்களே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அங்கிருந்து ட்ராவல் வித் வெர்சடைல் பிளேசஸ். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சீரியல்ஸ், ஆங்கரிங் இன் like reality shows, and right now inge so happy to see you growing. All the best for you. அதுதான் அந்த மெமரி. ஆமா, thank you so much. ஆனா இதை எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல பாத்திருக்கீங்கன்னா அப்ப நான் ரொம்ப இப்ப யோசிச்சு பார்க்க எனக்கு கொஞ்சம் வயசான மாதிரி ஃபீல் ஆகுது இப்ப. இல்ல இப்ப எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது எதெல்லாம் பாத்திருப்பீங்க அப்படின்னு ரொம்ப கியூரியஸா இல்ல. வெரி வெரி ஏர்லி பட்டிங் வீடியோஸ். நீங்க வந்து குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நீங்க பேசுவீங்க. எல்லாமே பண்ணிருக்கேன் நான் இன்ஸ்டாகிராம்ல. சரி, you will try to do your style of anchoring. ஆமா, and you will also get criticized for it also sometimes. yeah, most of the time. So I have seen like நல்லா பண்றாங்க, பட் அது எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். surprisingly seeing you here makes me happy. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்னென்னா, நான் வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இந்த எப்படிக்கு ஷோ வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, நிறைய இடங்களில் உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும், அதோடைய ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸில் இருப்பீங்க, படத்தை பற்றி பேசுவீங்க, பிளேலிஸ்ட் பற்றி பேசுவீங்க, சாங்ஸ் பற்றி பேசுவீங்க. பட் இன் பர்சன் சித்து அப்படின்னா அந்த பர்சன் எப்படி இருப்பார், அவருடைய பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், மைண்ட் செட்டாக எப்படி இருப்பார், டீப்பான ஒரு சித்துவை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால தான் இந்த கான்வர்சேஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ, ஹூ இஸ் சித்து? சித்துனா யாரு அப்படின்னு இந்த மியூசிக் பியாண்ட் மியூசிக்லாம் கேட்டுனா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? சிம்பிள் பர்சன் லைக் எனிபடி. எனக்கு வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய 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 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் ஐ கேனாட் ஹேட் எனிபடி. யார் என்னை ஹேட் பண்ணாலும் அப்போக்கி எனக்கும் அந்த ஒரு கோவம் வரும்ல. எனி ஹியூமன் வில் ஹாவ் தட் குட்டி கோவம். அந்த மாதிரி கோவம் வரும். பட் ஈவென்ச்சுவலி ஐ கேனாட் ஹேட் தம். ஈவன் ஹவு மச் எவர் தே ஹேட் மீ, ஐ கேனாட் ஹேட் தம் பேக். அந்த மாதிரி அப்படிதான் நான். அந்த மாதிரி வெரி வெரி சிம்பிள் பர்சன் தான். லைக் இட்ஸ் ஆல் அபவுட் மீ. நான் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டேன். பிடிக்கும். நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஓகே. உங்களுடைய ஸ்கூலிங்லேருந்தே மியூசிக் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருந்ததா? இல்லை, ஐ எம் நெவர் தாட் ஆஃப் பிகமிங் அ மியூசிக் கம்போசர் ஒரு ஏஜ் வரைக்கும். ஸோ 3rd standard படிக்கிறம்போது ஸ்கூலில் வந்து சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து மியூசிக் பண்ணணுன்ட்டு நானும் ஒரு மியூசிஷியனாக ஆகணும்னு ட்ரை பண்ணது. கிளாஸ்லாம் போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். தென் அது அந்த ஒரு ஒரு டைவர்ஸ் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒரே விஷயத்த ஒரு லாங்கர் ரன்னில் எனக்கு பண்ணுறது கஷ்டமாகவே இருக்கும் எப்பயுமே. நான் ஐ யூஸ் டு ட்ரா. ஐ எம் அன் ஆர்டிஸ்ட். ஐ வாஸ் அன் ஆர்டிஸ்ட், நாட் நவ். அப்படியா? ஐ யூஸ் டு ட்ரா. லைக் ஐ யூஸ் டு வின் ப்ரைஸஸ் ஆல்சோ ட்ராயிங்கில், ஸ்கெட்சிங்கில். ஸோ அதுவும் பிடிக்கும். ஐ யூஸ் டு பி லைக் யூனோ ஸ்கேட்டராக இருந்தேன். ஐ யூஸ் டு ஸ்கேட் ஃபார் லைக் யூனோ ஸ்கூல், இன்டர் ஸ்கூலில் அண்ட் இன்டர் ஸ்டேட் வரைக்கும்லாம் ஸ்கேட்டிங் பண்ண பிடிக்கும். இப்போ அது சுத்தமாக டச்சே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஐ யூஸ் டு டூ வெர்சடைல் திங்ஸ். அண்ட் whenever I do this versatile things, it gives me a nice high.
அப்படி மியூசிக்கும் எனக்கு ஒரு ஒரு டூலாக இருந்தது. ஓகே. தென் ஒரு ஹை ஸ்கூல் போது தான் ரொம்ப டீப் கனெக்டடாக ஃபீல் ஆச்சு டுவர்ட்ஸ் மியூசிக். அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் ஹாண்டட் மீ தட் மச். எனக்கு மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரிலீஃபாக எனக்கு இருக்கும் எப்பயுமே. ஸோ whenever I do music I enjoy it. அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரில. இப்போ நான் வந்து எப்படி பண்ணிருக்கேன்னா மேபி கரியருக்காக பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபேமிலிக்காக பண்ணுற மாதிரி இருக்குது, படத்துக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்காக நான் பண்ணுறேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் அன்னைக்கு நான் எதுக்காகவும் பண்ணல, யாருக்காகவும் பண்ணல, நான் எனக்காக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் என்னோடய மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஐ லேர்ன்ட் ஹியர் அண்ட் தேர். எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. ஐ எம் அ ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் மை ஹோல் ஃபேமிலி லைன். ஸோ அதனால் வந்து ஐ ஹேட் மை ஓன் பேட்டில்ஸ் டு ஃபைட் டு சூஸ் திஸ் கரியர், டு சூஸ் திஸ் பாத். ஸோ அந்த ஒரு இதுவும் ஒரு சைட் போயிட்டு இருந்தது. அண்ட் தட்ஸ் ஹவ் அப்படி தான் மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ வாட் கிவ்ஸ் யூ தட் ஹை? அந்த ரெக்கக்னிஷன் ப்ராப்ளி இவர் இதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படி சொல்கிறதா, இல்லை நம்மளால ஒன்று பண்ண முடியும்னு நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அந்த விஷயம் எனக்கு எது ஹை அப்படின்னா எனக்கு வந்து மோர் தென் ஃபேம், மோர் தென் எனி திங், when I'm able to influence people's emotion by my music, making them smile or making them cry. அந்த பாட்டு என்ன பண்ணணும்னு நான் நினச்சி அதை அவங்க அதே மாதிரி ரிசீவ் பண்ணும்போது எனக்கு அது இட் கிவ்ஸ் மீ அ நைஸ் ஹை. ஓகே, ஐ எம் ஏபிள் டு டூ சம்திங், ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் மை லைக் யூனோ ஒரு பீப்புள் கூட கனெக்ட் பண்ண முடியுது. அவ்வளோதான் அதுதான் என்னோட கிரேவிங்காக இருக்குது. அண்ட் ஆஸ் ஐ டோல், எனக்கே நம்ப முடியல இந்த கொஸ்டின் இன்னைக்கு நீங்கள் கேட்குறது. ஏன்னா நேற்றுக்கு ராத்திரி ஐ வாஸ் டாக்கிங் டு ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அபவுட் வாட் ஆம் ஐ டூயிங் அண்ட் ஒய் ஆம் ஐ டூயிங் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா எதுக்காக ஓடுறோன்னு தெரியாமல் ஓடுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து எதுக்காக நான் அப்படி ஓடிட்டு இருக்கேன், எனக்கு எது பண்ண வந்தோம் அதை விட்டுட்டு இப்போ வந்து வேற ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கோம் அப்படி ஃபீல் ஆச்சு. ஏன்னா மேபி வெளியிலேருந்து அதெல்லாம் தேவைப்படுதோ என்னவோ, லைக் ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளோ இது ஃபாலோயர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேன் ஃபாலோயிங் ஆர் லைக் பிஸ்னஸ் நம்பர்ஸ், இதெல்லாமே மேட்டர்ஸா, அதுக்காக ஓடுற மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்லாம் நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் நைட்டு. ஐ நெவர் தாட் ஐ எம் கோனா கீப் கோயிங் டு ஐ எம் கோனா ஆன்சர் த சேம் திங் ஹியர் ஆல்சோ. என்னன்னா அதான் எதுக்காக ஓடுறோன்னு கேள்வி நான் எனக்கே கேட்கும்போது என்னோட ஆன்சர் என்னவா இருந்ததுன்னா, சரி எனக்கு வந்து என்னோட சாங் பிடிச்சி என்னைய உண்மையிலே லவ் பண்ணி வர்ற பீப்புள் வந்து டெஃபினெட்லி எனக்கு ஃபேன்ஸுன்றதை தாண்டி ஐ வில் கன்சிடர் தம் ஆஸ் அ ஃபேமிலி. பட் அதை தாண்டி ஃபேம் அதுக்காக ஓடுறோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு அது மேலே பெருசாக அது எனக்கு நான் எப்படி பார்ப்பேன்னா, இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஃபேம் இஸ் சம்திங் which will keep fluctuating. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும், நாளானைக்கு திருப்பி வரும், அது மேலே கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அது மேலே எனக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் என் சாங்ஸ் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியும் எல்லா ஊருக்கும் எல்லா லாங்குவேஜ்க்கும் போய் ரீச் ஆகி அவங்க அதை செரிஷ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறேன் இன்னையிலேருந்து. திருப்பி லாஸ்ட் ஒரு 1 year 1.5 years நான் வேறு ஜோனில் இருந்தேன், அதுக்கு முன்னாடி வேறு ஜோனில் இருந்தேன், அகைன் இந்த ஜோனில் தான் இருந்தேன். எனக்கு மியூசிக் பிடிக்கும்னு பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு பாயிண்டில் அது இது சந்தோஷம் நான் சொல்லியிருப்பாங்க, சந்தோஷ் நாராயணன் வந்து நான் இடையில வந்து இது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இடையில வந்து கரண்ட் பில் கட்டணும், அதுக்காக படம் பண்ணுவேன். அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்க்காக ஒரு சில சமயம் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கும் அப்படி கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஹசலிங்கிறது வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும், பட் இந்த ஃபீல்டில் இட்ஸ் லைக் ஒன் நாட்ச் ஹையராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்தது. இப்பயுமே அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்க தான் போகுது. ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி ஜோனில் யோசிக்கலாமோ, திருப்பி நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம சாங்ஸ் பண்ணலாம். சிச்சுவேஷனுக்கு இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கான சாங் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுவோம்
கதைக்கு கேட்குதுன்னு பண்ண வேண்டாம், நமக்கு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஜோன் வந்து ரீசெண்டாக நேற்று நைட் தான் பேசிட்டு இருந்தோம். ஐ திங்க் இந்த இயரோட பிக்கெஸ்ட் டேக் அவே ஃபார் யூ பர்சனலி அது இருக்கும்னு நான் நம்புறேன் இல்லை? டெஃபினெட்லி எஸ். சரி, நான் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது சரி சித்துக்குமார் இன்னைக்கு வராரு அப்படிங்கும்போது எப்படி யார் அறிமுகப்படுத்தினாரு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சம்பேர் ஐ சா சசி சார் வந்து சீனியர் சம்பேர் அண்ட் அப்படிதான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? ஏன்னா ஐ திங்க் ஒரு செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அந்த வருஷத்துல நீங்களும் இருந்திருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன நடந்தது? சசி சார் ஆக்சுவலாக வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவர் வந்து he always curious. அவர் வந்து இஸ் a senior most one of the like unavoidable director in the Tamil industry. அவர் நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு ஃப்ரம் லைக் யூனோ சொல்லாமலேருந்து டில் டுடே சிவப்பு மஞ்சள் பச்சை வரைக்கும் he have always given a very sensible films and very connectable films. ஸோ அவர் வந்து எப்படி என்னை சூஸ் பண்ணாருன்ற இந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்தது. எனக்குமே ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் பேக் போய் ஆக்சுவலாக புனித்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ புனித் இஸ் பேசிக்லி லைக் எப்படின்னா நானும் அவனும் வந்து ஸ்கூல் டியூஷனில் இருந்து ஃப்ரெண்ட்ஸு. we always talk about he becoming a director, I becoming a composer. ஸோ அந்த ட்ரைவ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் like you know ஒரு பாயிண்ட்ல நான் வந்து I started assisting many composers and I started working and he was still figuring out how to become a director and finally he wanted to take a short film. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஏனோ வானிலை மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம். அவனுக்கும் எனக்கும் ஒரு தம் ரூல் இருந்தது, என்னன்னா மச்சான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணணும், ஆனால் அது பண்ணால் வந்து ரொம்ப சிம்பிளாக இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பண்ணாமல் இதை மறக்காத அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடலாம். எல்லா கிராஃப்ட்லேயும் நம்ம எஃபர்ட் போடுவோம், ஸ்டோரியிலையும் எஃபர்ட் போடலாம், எல்லா கிராஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வி ஒர்க் ஆன் தி ஷார்ட் ஃபிலிம் அண்ட் இட் ரியலி ஒர்க் வெல். ஆக்சுவலாக நல்லா போச்சு அந்த சாங். அந்த டைமில் இட் வாஸ் like it was definitely a talk of the town ஆச்சு and I was so happy for him. Suddenly சசி சார் வந்து அதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். சசி சார் பார்த்துட்டு இவன் நல்லா இருக்கானே, இவனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு then he was talking to his assistant. His assistant was surprisingly a friend of Punith also. Okay. Mutually not close but hi bye friends ன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் தெரியாது, அந்த அசிஸ்டண்ட் யாருன்னு தெரியல. ஸோ அவர் கனெக்ட் பண்ணி தென் நம்பர் வாங்கி சசி சார் வந்து ரீச் அவுட் பண்ணார். ஸோ அப்படி தான் அவர் பிக் பண்ணார். ஆனால் அவர் என்னை சூஸ் பண்ணுற டைம்லேயே நாங்கள் ஏனோ வானிலை மாறுதை முடிச்சு அடுத்து காதல் ஒன்று கண்டேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஆமாம், நக்ஷத்ரா அஸ்வின். ஆமாம். ஸோ காதல் ஒன்று கண்டேன் ஆல்சோ வி வாண்டட் டு டூ லைக் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஏனோ வானிலை மாறுதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். அது ஆல்ரெடி தட் வாஸ் தி டாப்பஸ்ட் ஐ மீன் ஹையஸ்ட் ரீச் அந்த பீரியடில். தென் ஐயோ நம்ம இதையும் மேலே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணது தான் வந்து காதல் ஒன்று கண்டேன். காதல் ஒன்று கண்டேன் வந்து வி வாண்டட் டு மேக் இட் லுக் லைக் ஒரு ப்ராப்பர் ஃபீச்சர் ஃபிலிம். இது வந்து ஏதோ ஒரு படம், அந்த படத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் ½ hour எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் காதல் ஒன்று கண்டேன். அந்த ட்ராவல் மூலமாக தான் சசி சார் நோட் பண்ணாங்க. அண்ட் தென் எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா வந்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் நான் படம் ட்ரை பண்ணி நிறையா தடவை வந்து பூஜை வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகாமல் போயிருக்கு. சில படங்கள் வந்து லைக் பண்ணிட்டு இருக்கும் போதே நின்றோம். சில அப்படி நிறையா இருக்கும்ல, எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ மெனி லைக் யூனோ ஸ்டெப்ஸ் வில் ட்ரை டு லைக் கிளைம் பட் வில் ஃபால். அது வந்து எனக்கு லாஸ்ட் ஒரு 2012 2016 மிட் வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்போசராக. பட் ஸ்லோலி ஐ வாஸ் பில்டிங் மை செல்ஃப், லேர்னிங் அ லாட் ஃப்ரம் அதர் கம்போசர்ஸ், ஃப்ரம் மை சீனியர் கம்போசர்ஸ். ஸோ அவங்க கூட அசிஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாவது குட்டியாக ஒரு பாட்டு ஒர்க் பண்ணி கொடுப்பேன், இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சசி சார் இப்படி கூப்பிட்டாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரி டைரக்டர் கூப்பிடுறாரு, நம்ம வந்து அவர் ஏதோ
இப்போ ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டேன் ஜிவி சாரும் சித்தா சார் வச்சு ஒரு படம் ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஓகே, மேபி இந்த ஷூட் முடிய போகுது போல், அடுத்த படத்துக்கு நம்மளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க போலன்னு தான் நான் நினச்சிட்டு போனேன். He didn't say which film I'm going to work on. He didn't say who is acting. எதுவுமே சொல்லலை. அக்கா தம்பி எமோஷன், அதுதான் படம், அதுதான் கோரு. அதுக்கு வந்து எனக்கு ஒரு சாங் வேணும், ஒரு தீம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அதை பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் அக்கா தம்பிக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு பைதவே நான் ஒரே பையன், அக்கா இருக்காங்க, லைக் பெரியம்மா பொண்ணு இருக்காங்க, அந்த மாதிரி தங்கச்சி இருக்காங்க. ஆனால் வந்து சிப்ளிங்காக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரே பையன் தான். ஸோ அதனால் வந்து ஒன்றா வளர்ந்து ஒரு டெய்லி பேசிஸில் வந்து ஒரு அக்கா கூடயோ இல்லை ஒரு தங்கச்சி கூடயோ அந்த வளர்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ அதனால் நான் ஒரு ஜோனில் யோசிப்பேன், அவருக்கு அது அலைன் ஆகாது. தென் அப்புறம் நான் வந்து கிராக் பண்ண ஃபஸ்ட் சாங்னா மயிலாஞ்சி. ஸோ மயிலாஞ்சிக்கு அப்புறம் வந்து நான் அப்படியே ஒரு சாங்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு சுச்சுவேஷனாக சொல்கிறேன், சரி இது பண்ண முடியல, இது அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக நான் பண்ண சாங் தான் ஆழி சூழ்ந்த. அது வரைக்கும் எனக்கு ஆழி சூழ்ந்த கிராக்கே ஆகலை. ஸோ எல்லாம் முடிக்கிற டைமில் தான் சார் வந்து ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டுட்டு நானும் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 3 months 4 months ஆடிஷன் போகுது. அதுக்கப்புறம் அந்த டியூன் ஓகே ஆச்சா இல்லையா சொல்லலை சார், சர்ப்ரைஸாகவே சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்காரு. இது என்ன ஆக போகுது, வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ, இஸ் இட் ஒர்க்கிங் இல்லை இட்ஸ் நாட் ஒர்க்கிங், நான் எதுக்கு பண்ணுறேன்னே தெரியாது. ஹி ஆஸ்ட் ஐ எம் டூயிங், அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து தம்பி இந்தாப்பா அப்படின்னு செக்கு கொடுத்தாரு. சார் எனக்கு புரியல சார், நீ தான்ப்பா சிவப்பு மஞ்சள் பச்சையோட, அதுக்கு வேற டைட்டில் இருந்தது முன்னாடி. ஸோ அந்த டைட்டில் சொல்லிட்டு இந்த படம் தான். என்ன டைட்டில் இருந்தது ஐயோ சொல்லலாமான்னு தெரியலையே, ஏன்னா அந்த டைட்டில் அவங்க திருப்பி வேற எதுக்காவது வைக்கிறாங்களான்னு தெரியல. பட் அப்படி சொல்லிட்டு இந்த படத்தோட கம்போசர் நீ தான் தம்பி, இதான் அட்வான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அப்பயும் நம்ப முடியல. நான் வந்து அவர்கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு தேங்க்யூ சார், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் படம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நிறையா ஹர்ட் ஆகியிருந்தனால எனக்கு அப்பயும் நம்பலை நான். சரி ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வந்து பண்ணுவோம். அது என்ன ஜிவி சார் இருக்காரு, சித்தார்த் சார் இருக்காரு, நம்மளை எதுக்கு சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. அந்த ஜோனில் தான் நான் வந்து லைக் ஐ ஜஸ்ட் ஹாப்பி, ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு சில காம்போஸ் வந்து ஃபார் எவர் வந்து தொட்டாலே அது பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு காம்போ அப்படின்னா ஒனுத் ஆல்சோ, அண்ட் ஐ பேட்லி வாண்டட் டு see as a director. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போலேருந்தே அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருந்தார். அண்ட் he has also been trying, and சீக்கிரம் அவருடைய படமும் வெளில வரும். இல்லை இட்ஸ் ஆக்சுவலி ஆல் செட், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் இயர். ஏன்னா he is a ரொம்ப பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவன். ஸோ அவனுக்கு வந்து எது பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட்னு அவன் டைம் எடுத்துப்பான். பட் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிலாம் டைம் எடுத்துக்கூடாது, கிடைக்கும் போதே மேக் ஹே வைல் சன்ஷைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஐ பிலீவ் தட் சர்டைன் பீப்புள் தே நோ வாட் தே டூ. ஸோ அவன் வந்து காதல் ஒன்று கண்டன் முடிச்சுட்டு தென் சங்கர் சார் கூட he was working in couple of films, and then வெளியில் வந்துட்டு he started writing his story and he's all set. ஒரு 2 years கிட்ட, இந்த லாஸ்ட் 2-3 years வந்து கதை எழுதுறதுக்கே அவன் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், டைம் எஃபர்ட். அதில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா டூயிங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றது ஃபர்ஸ்ட் பெரிய டீல். இட்ஸ் கோயிங் டு பி அ லைஃப் டைம் திங். ஏன்னா எனக்கு எவ்வளோ படம் நான் வந்து நல்லா பண்ணாலும் இல்லை சொதப்பினாலும் சிவப்பு மஞ்சள் பச்சை இஸ் ஆல்வேஸ் மை டெபியூ ஐடென்டிட்டி. ஸோ அந்த மாதிரி அவனோட ஐடென்டிட்டிக்கு அவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட்டுட்டேன். பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹீ இஸ் கோயிங் டு மேக் பிக் பிகாஸ் ஹீ நோஸ் வாட் ஹீ டஸ். எனக்குமே ஐ டோன்ட் டாக் டு ஹிம் ரெகுலர்லி. இன்ஃபேக்ட் நான் பேசி பல வருஷம் ஆச்சு. பட் ரொம்ப சில பேர் நம்ம வந்து ஜேர்னியில் பார்த்துட்டே இருக்கும்போது தோணும்ல, என்னைக்காச்சும் இவர் ஜெயிச்சார்னா அன்னைக்கு அது ஒரு செம்ம ஃபீல். அந்த மாதிரி ஒரு சில பேர் லிஸ்ட்ல இருப்பாங்க. அதுல புனிதனா இஸ் டெஃபினெட்லி தேர். எனக்கு நிறைய பேர்ட்ட பதில் சொல்லணும்னு இருக்கு. அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் அவனுக்காக வவுச் பண்ணி நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். இப்போ புரியுதா அப்படின்னு நான்
நிறைய பேர்கிட்ட பேசணும்னு இருக்கு. வெயிட்டிங் நடக்கும். ரூட்டிங் ஃபார் தி டே. அது நடக்கும். பட் ஸோ அதனால காதல் ஒன்று கண்டேன்ல இருந்தே கேட்குறேன், நீங்களும் ரியோ ஒர்க் பண்ணாலே அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது. அந்த காம்போ எங்க இருந்து அமைஞ்சது? when did you first meet ரியோ? ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஆக்சுவலா அவரை நான் மீட் பண்ணது வந்து ஆஃப்டர் காதல் ஒன்று கண்டேன். லாங் டைம் லேட்டர் தான். ஓகே. ஆனா காதல் ஒன்று கண்டேன் அதுக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு அவரை வந்து ஷோஸ் டைம்ல இருந்தே எனக்கு அவரை பிடிக்கும். ஓகே. ஸோ ஐ ஆல்வேஸ் சுட சுட சென்னை. ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, மோர் தென் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ பர்சனாக வந்து அவரும் நம்மள மாதிரி ஒரு இடத்துல இருந்து நான் சினிமா போகணும், அதை நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஓவர் நைட்டில் நடக்கல. இன்னைக்கு ரியோ அப்படின்ற ஒரு ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவர் ஒரு 15 வருஷம் வந்து அவர் பல நாள் அழுதுருப்பாரு, பல நாள் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாரு, டிப்ரெஷன் இருந்திருக்கும், எல்லா பெயினையும் என்டூர் பண்ணி அவர் இன்னைக்கு ஒரு ஷேப்பில் வந்திருக்காருல. அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஹீ நெவர் கிவ்ஸ் அப். அவர் டயர்டாகவே மாட்டார், ஓடிட்டே இருப்பார். எவ்வளோ பெயின் இருந்தாலும் அப்படி ஃப்ரேமில் வந்து நான் இப்போ கண்ணால் பார்த்துருக்கேன், பின்னாடி வந்து அவருக்கு வேற ஒரு ஜோன் இருக்கும், ரொம்ப வேற ஒரு ப்ரோக்கன் ஜோனில் இருப்பார். ஃப்ரேமில் வந்தோடனே அது தெரியவே தெரியாது, செம்ம அப்படியே சிரிச்சுட்டு பயங்கரம் வேற மூடு போயிடுவார். அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்தில் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. பட் அவர் அப்பையிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி அவரோட க்ரோத் எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. ஸோ அவர் படத்தில் பண்ணுறாருன்னதும் அவர் அஸ்வின் அண்ணா எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே ஒர்க் பண்ணது தான் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அவர் ஆக்சுவலாக நான் ரொம்ப ப்ராப்பராக மீட் பண்ணி கனெக்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோக் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசி பாண்ட் ஆக்சுவலா. இவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குல்ல, ஒரு மலையாள ஃபீல்ல வந்து ஒன்று பண்றாருல்ல அப்படி சொல்லி நான் எப்பயுமே யோசிச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. ஸோ வாட் இஸ் யோர் சிக்னேச்சர்? ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ. See, I don't know. I'm still searching. Very honestly, எனக்கு வந்து I was working with the composer Bollywoodல. இங்க இருந்து I traveled to Bollywood because அமைஞ்சது போனேன். ஒரு 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 ஸ்பேஸில் நான் இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே அந்த கம்போஸ் தனிஷ் பக்ஷின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இன்டர்னாக இருக்கும்போது அவர் வருவார் ரெக்கார்டிங்க்கு. அவர் ரெக்கார்டிங் பண்ணும்போது அவர் கூட நானும் சேர்ந்து சும்மா லைட்டாக 4 இன்புட்ஸ்லாம் கொடுக்கும்போது ஹி காட் இன்ஸ்பயர்ட். ஹி காட் லைக் இதோ நல்லா பண்ணுறியே, நீ ஏன் வரக்கூடாது என் கூடன்னு சொல்லி ஒரு நாள் ரேண்டமாக விளையாட்டாக கேட்டார். அவர் விளையாட்டாக கேட்குறாருன்னு நினச்சி நான் வரேன்னு நானும் விளையாட்டாக சொன்னேன். பார்த்தா அவர் ரொம்ப சீரியஸாக வந்து he invited me to Mumbai. அப்புறம் அவர் கூட போய் I learned a lot. அதுக்கப்புறம் அங்கேருந்து I was able to spend a lot of time with few singers. சாஷா திருப்பதி அவங்க வந்து she's like a sister. ஸோ அவங்க she gave me lot of insights about music and many other things. ஸோ அது ஒரு லேர்னிங் இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு சில கம்போசர்ஸ் கூடயுமே ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ அங்கே ஒரு ஃப்ளேவர் இருக்கும், மலையாளமில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும், தெலுங்கு சாங்ஸ்க்கு ஒரு கலர் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து எனக்கு என்னன்னா ஓகே உருகி வந்து என்ன ஆச்சுன்னா யூஸ்வலி ஐ ரெக்கார்ட் கிட்டார்ஸ். ஒரு லவ் சாங்னா எல்லாருமே கிட்டார்ஸ் போவோம். கிட்டார் சாங்காகவே இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் ஐயோ கிட்டார் சாங்காக போகணுமா திருப்பின்னு சொல்லிட்டு கிட்டார் இருக்கும் உருகில. பட் த டாமினன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வில் பி செராங்கோ. செராங்கோ இஸ் லைக் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் கிட்டார். அது ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், பட் இட் வில் சவுண்ட் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிட்டார். ஸோ அதனால் அந்த செராங்கோவுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிச்சிது. ஸோ அது வந்து எப்படி எனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே எனக்கு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணது. பாலிவுட்டில் மும்பையில் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணது. அது மாதிரி நிறையா அங்கே ஒரு சவுண்டிங் இருக்கும். ஸோ எனக்கு அதை இன்ஃப்யூஸ் பண்ணி ஆனால் நம்ம ஸ்டைலில் ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணது தான் உருகி. ஆனால் ஒவ்வொரு சாங் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ஜோனில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஐ எம் சர்ச்சிங். ஆக்சுவலாக எனக்கு என்ன பயம்னா சித்துனா லவ் சாங் தான் வரும் சித்துக்கு அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும்னு ஃபீல் ஆகுது. அப்படி இருந்தால் அதை நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோர் தென் லவ் சாங்ஸ் ஐ லைக் டு டூ மாஸ் சாங்ஸ், ஒரு ஹீரோ என்ட்ரி சாங், அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஸ்கோப் வந்தால் ஐ கேன் ஷோ. அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்தது எல்லாம் லவ் ஃபிலிமாக தான் வந்திருக்கு. ஓகே. எல்லாமே இதே லவ் ஃபிலிமாக வரும், இல்லை எமோஷனல் ட்ராமா வரும். எனக்கு என்ன ஆசைன்னா எனக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்
ஒரு or even horrorல there are a lot of SFX to work on it. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒன்று பண்ணேன். பட் ஆனால் வந்து ஐ வாண்ட் சம்திங் மோர் ஆஃப் ஆக்ஷன், இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் ஒரு ஆக்ஷன் ட்ராமா. ஐ கேன் என்ஜாய் டூயிங் தட். அந்த சைட் ஆஃப் சித்து வந்து எல்லாருக்கும் காட்டணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஸ்டில் ஐ எம் சர்ச்சிங் ஹூ ஆம் ஐ. Yeah, let's keep fingers crossed and it will definitely happen. But do you have an inspo as such? Now, there are a lot of musicians in the industry. Somewhere எனக்கு இவங்களோட பாத்துவே ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் இவங்களோட மியூசிக்ல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் மை செல்ஃப் இன் திஸ் கம்போசர். அப்படி யாராவது இருக்காங்களா? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரம் பேக் டேஸ் ஸ்டில் கரண்ட் கம்போசர்ஸ். அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ ரியலி ஆல்வேஸ் யுவன் சார், ஜிவி சார், அவங்க ரெண்டு பேரோட எனக்கு ஆக்சுவலி யுவன் சார் கிட்ட ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இசை இருக்கும். எல்லாரும் சொல்லுவோம்ல ஒரு யுவன் ட்ரக்ஸ். ஸோ வை வி டெல் அப்படின்னா ஈஸி டு கனெக்ட் அவரோட. ஆனால் அந்த மியூசிக்கை தாண்டி ஒரு டிவினிட்டியும் இருக்கும். லைக் டேக் எனி சாங், லைக் ஒரு லவ் சாங் எடுத்தாலும் அதில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் அந்த இமோஷன். ஆக்சுவலாக ஹாப்பி லவ் சாங் எடுத்தால் அந்த ஹாப்பி மூட்லேயுமே வந்து அதில் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி மோர் தென் மியூசிக் அதில் ஒன்று இருக்கும். அது என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எனக்கு அந்த யுவன் சாரை பாட்டை கேட்கும்போது லைக் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்னோட சாங் கேட்டாலும் கொடுக்க முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, அப்படி ட்ரை பண்ணது தான் உசுரு. ஆக்சுவலாக ஓகே, உசுரே வந்து அது வந்து போகாதே சாங்கோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு இவங்கெல்லாம் எனக்கு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் சொல்லணும்னா ஐ கேன் ரிலேட் மை செல்ஃப் மோர் வித் திபு சார். அப்புறம் வந்து லைக் நிவாஸ் பிரதர். ஸோ அந்த மாதிரி அவங்க மியூசிக்ஸும் எனக்கு பிடிக்கும். ஓகே, ரைட். உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத காம்போசிஷன் அப்படி ஏதாவது இருக்கா நீங்கள் கம்போஸ் பண்ணது? ஒரு சாங்கு, அந்த சாங் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இது வந்து எதுக்கு பண்ணுறேனே தெரியாது. அப்படி பண்ணேன் 2012-13 அந்த மாதிரி அப்போ பண்ணது. பட்டிங் ஸ்டேஜில் பண்ணது. ஆனால் அந்த சாங்கோட சரணம் தான் வந்து மயிலாஞ்சி. அப்படியா? ஆமாம். அந்த சாங்கோட பல்லவி வந்து இன்னொரு சாங், வேற ஒரு சாங். என்ன சாங் அது? வந்துச்சா? இன்னும் வரல, வரும். ஆக்சுவலி அதுவும் சசி சாருக்கு தான் பண்ணேன் நான். ஓகே. ஸோ ஒரு சாங் தான், ஆனால் அது ரெண்டாக பிச்சு அது ஒரு சாங்காகவும் இது ஒரு சாங்காக இது பண்ணணும்லாம் பண்ணல. இந்த இடத்துல இது நல்லா இருக்குமே அப்படின்னு பண்ணது தான் அந்த சரணம் வந்து. ஏன்னா whenever we try to compose something, அந்த மொமெண்ட்ல கம்போஸ் பண்ணுறதை விட ரீசனே இல்லாமல் கம்போஸ் பண்ணியிருப்போம்ல, ஜாம் பண்ணி எப்பயோ பேங்க் பண்ணி வச்சுருப்போம்ல, தட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் பெட்டர். ஏன்னா அதில் வந்து ஒரு இமோஷன் இருக்கும். இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம கம்போஸ் பண்ணும்போது அது ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடும், ரொம்ப பிளாஸ்டிக் ஆகிடும். அது அந்த இமோஷன் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருக்காது சம்டைம்ஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி நிறையா பேங்க் பண்ணி வச்சுருப்பேன் டியூன்ஸ்லாம். ஸோ அந்த டியூன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது வடிவேல் காமெடி மாதிரி தான். ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த டப்பாவை திறந்து பாரு, உன் கை கொடுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ நான் வந்து எப்போல்லாம் தோணுதோ, நான் வந்து வண்டியில் போகும்போதோ, இல்லை சும்மா இருக்கும்போதோ, வெளியில் இருக்கும்போது, ஸ்டுடியோவில் இருக்கும்போது, எனக்கு எப்போ என்னெல்லாம் தோணுதோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆடியோ நோட்டை வச்சுட்டு அந்த ஆடியோ நோட்டை எடுத்து நான் பேங்காக சேவ் பண்ணி வச்சுப்பேன். அது மேபி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சும்மா ஒரு பியானோ மட்டும் போட்டு, இல்லை ஒரு கிட்டார் மட்டும் போட்டு அது லைட்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான் அந்த ப்ராசஸ் இருக்கும். பட் அது திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அந்த டியூன் ஒர்க் ஆகும். அப்படி தான் இது வரைக்கும் என்னோட நிறையா சாங்ஸ் அப்படி தான் வந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி இது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கறேன் இந்த பதில். நான் வந்து நினைச்சேன் ஏதாவது ஒரு ஃபன்னியான மொமெண்ட்ல எப்படி ஏதாவது நடந்திருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி நம்ம யோசிச்சே பார்த்துருக்காத நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பிரெயின் ஆக்டிவாக ஃபங்க்ஷன். நம்ம எப்போ அது ஃபங்க்ஷன் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்போ அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிடும். கரெக்ட். ஏன்னா வந்து இப்போ என்ன ஆகிடும்னா டெட்லைன் இருக்கும், 4 நாளில் ஷூட்டுன்னு வாங்க, அந்த சாங் உடனே நடக்கணும்னு வாங்க. இது எல்லா கம்போசரும் பண்ணுறது தான். நான் காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மெனி அதர் கம்போசர்ஸ். தே டூ திஸ் அண்ட் ஐ மீன் நம்ம சீனியர்ஸ், அண்ட் இட் இஸ் நைஸ்.
அண்ட் நிறைய நேரங்களில் கூட நம்ம ரொம்ப மனசார இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருப்போம், இந்த ஆல்பம்ல எப்படியாவது வந்துடும் அப்படிலாம் நினைச்சிருப்போம். படம் அந்த ரிலீஸ் வரைக்குமே அது பிளான் ஆயிருக்கும். ஆனால் ரிலீஸ் அப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால தூக்குனது அந்த மாதிரிலாம் இருக்கா உங்களுக்கு? தூக்குனதுன்னு இல்லை, வந்திருக்கு. ஆனால் அது ஏன் செலிப்ரேட் பண்ணலன்ற கேள்வியெல்லாம் இருக்கு. ஓகே. அந்த மாதிரி எனக்கு ஒரு சாங் இருக்கு, குரு குருன்னு ஒரு சாங். ஆதித்யா ஆர்கே அவர் தான், தம்பி தான் பாடினாரு. ஸோ ஆதித்யா ஆர்கே, விக்னேஷ் ராமகிருஷ்ணா லிரிக்ஸு, நான். அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஓகே. குரு குருன்னு ஒரு சாங்கு. அது வந்து கண்ணை நம்பாதேன்னு ஒரு படத்தில் இருந்து உள்ள ஒரு சாங். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா, பண்ணும்போதே இந்த சாங் நல்லா இருக்குல்ல, இது கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் பேசிட்டு பண்ணது. அது இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு அந்த சாங் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எனக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது என்னோட சாங்ஸ்லேயே. வந்து நான் ஏன் இது ரிசீவ் ஆகலைன்னு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நம்பி ரிசீவ் ஆன சாங்ஸ் தான் உருகி உருகி, மயிலாஞ்சி, இதுதான், அடிப்பொலி, இப்படி இருக்குது, கண்ணை வீசி, இது எல்லாமே. இது ஓகே, இது நல்லா இருக்குது. கண்டிப்பாக நான் எப்படி பிலீவ் பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்சதுன்னா என்னை சுற்றி என்னோட பசங்க யார் கேட்குறாங்களோ, என் ஒய்ஃபோ இல்லை எங்கள் அப்பாவோ, ஆன் தி கோல நம்ம வீட்டில் யாராவது இந்த பாட்டை கேட்கும்போது அவங்களுக்கு இது பிடிக்குதுன்னா, அப்போது எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ்க்கும் அது பிடிக்குன்ற ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ஒரு சாங் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது என்னை சுற்றி. ஆனால் ரிசீவ் ஆகலை, ஏன்னு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது ரிசீவ் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து வி ஆர் ஜஸ்ட் ரூட்டிங். அதே செல்வராகவன் சார் தான் நினைக்கிறேன். 1000ல் ஒருவன் வரும்போது யாருமே கண்டுக்கல. இப்போ அண்டர்ரேட்டட்னு சொன்னா இருக்காங்க. அன்பே சிவம், சுந்தர்சி சார், செல்வா சார், எல்லாருக்குமே அது இருக்கும்ல. அது கனெக்ட் பண்ணி அவங்க அதை என்ஜாய் பண்ணுற டைமில் அது ரொம்ப லேட் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதான் நீங்கள் கேட்டிங்களா, அந்த ஃபேம் தாண்டி பணம் தாண்டி அப்ரிசியேஷன் தான் ஹையே. லைக் இந்த சாங் எங்களுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அதுதான் அப்பா சூப்பர்ப்பா, நம்ம வந்து இதுக்கு தான் ஒர்க் பண்ணோம், அது கனெக்ட் ஆகிடுச்சு, அது போய் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சுன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல. அது வந்து லேட்டாக ரீச் ஆகும்போது இப்போ வந்து சொல்கிறேன் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு இருக்கும்ல, அதுதான். ஸோ அந்த அது அண்டர் ரேட்டட்னு வரும்போது அது இட்ஸ் லைக் வெரி ஹிட்டிங் தான், ஹார்ட் ஹிட்டிங் தான். உங்கள் லைஃப்பை ஒரு பிஜிஎம்ல சொல்லணும்னா எந்த பிஜிஎம் போடுவீங்க? இட் கேன் பி சித்தூஸ் மியூசிக்கல், இல்லைன்னா இட் கேன் பி சம் அதர்ஸ் கம்போசிஷன் ஆல்சோ. நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, எப்படி ஒரு பிஜிஎம்ல அடக்க முடியும்? இப்ப இருக்கிற நிலையில இந்த பிஜிஎம் ஓகேப்பா அப்படி ஏதாவது இருக்கும்ல? மெய்யழகன், கோவிந்த் வசந்தா. அதான் அந்த சைக்கிள் பிஜிஎம். ஆமா, சைக்கிள் பிஜிஎம். அதுதான். அந்த மாதிரி நீங்க ஒரு மெய்யழகனா அப்போ ரியல் லைஃப்ல? தெரியல, நான் வந்து மெய்யழகனா இல்ல நான் வந்து அரவிந்த் சாமியான்னு தெரியல. எவ்ரிபடி ஆர் எவ்ரிபடி இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு சிலருக்கு நம்ம மெய்யழகனா தெரியும், ஒரு சிலருக்கு நம்ம வந்து அந்நியனா தெரியும். உங்களுக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியும்? எனக்கு என்னைய பார்க்கும்போது எனக்கு நான் மெய்யழகனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உருகி உருகி போனதடின்னு லைஃப்ல இருந்த மொமெண்ட் இருக்கா? உருகி உருகி போனதடி ஆப்வியஸ்லி என்னோட ஒய்ஃபை மேரேஜ் பண்ண மொமெண்ட் தான். ஸோ அது லவ் மேரேஜ். அது லவ் மேரேஜ்னு சொல்ல முடியல என்னால். ஆனால் அது அப்படி சொல்லணுன்னாலும் சொல்லலாம். என்ன ரீசன்னா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஷர் வரும்ல, அந்த டிப்பிக்கல் அந்த 90s கிட்ஸுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வரும், வேறு லைக் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு, நீ பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 வருஷம் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜோன். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் வந்து ஜாலியாக இருக்கேன், இப்படியே இருக்கேன் அப்படின்ற ஜோனில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோட அக்கா வந்து ப்ரொஃபைல் கொண்டு வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. லாயர் பொண்ணு, இன்ஜினியர் பொண்ணு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எக்ஸெட்ரா. ஸோ அப்போ வந்து இவங்க ப்ரொஃபைல் வந்தது. அண்ட் வெரி ஃபஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு கனெக்ட் ஆனது ரீசன் வந்து அவங்களோட பாதி பேர் எங்கள் அம்மாவோட பாதி பேர். அண்ட் மை மாம் இஸ் லைக் நோ மோர் நவ். அவங்க 2013 ஷி பாஸ்ட் அவே. ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து பேரை கேட்ட உடனே இது யார் அப்படின்னு அந்த க்யூரியாசிட்டி வந்தது. ஸோ அப்புறம் தான் நான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். எந்த ஃபோட்டோவும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. திடீர்னு அவங்கள பார்த்துட்டு சரி இவங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். தென் பேசியிருக்காங்க. என்னோட மாமனாரும் அவங்க வீட்டில் வந்து இல்லை சினிமா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் எங்கள் அப்பா ஓகே அப்படியா சரி ஓகேன்னு அவங்க அடுத்தடுத்து ப்ரொஃபைல் போயிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இவங்க இவங்கள இன்னும் தெரிஞ்சுக்கணும், இவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே ஒரு இருந்தது. கட் ஃபீல். ஆமாம். ஸோ அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பல்ப்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஸோ அதனால் எப்படி வந்து ரீச் அவுட் பண்ணீங்க? லைக் சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா. ஸோ எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன் எப்படி இந்த ப்ரொஃபைல் உனக்கு வந்துச்சுன்னு. இந்த மாதிரி வந்து என்னோட காலேஜில் நான் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே படிச்சுட்டு இருந்த ஜூனியர்ஸ் இதுதான் அவங்க ஹாஸ்டல், ஒரே ஹாஸ்டல். நம்ம போகும்போது அவங்க வந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் இப்போ பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதை வந்து இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க போல். அது வந்து உடனே இவங்க ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் அப்படியே ஒவ்வொன்றா டிலே ஆயிடுச்சு. ஏன்னா சினிமான்னு ஃபஸ்ட்டு வேணான்ட்டாங்க. நானும் வந்து ஓகே அப்படின்னு விட்டாச்சு. நானும் ஓகே அப்படின்ட்டாச்சு. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஏன் எனக்கு இவங்கள தான் திருப்பி ரீச் அவுட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்தது. தென் ஃபைனலி வந்து ஒரு பாயிண்ட்லலாம் நான் ரீச் அவுட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க வந்து இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் அவங்க லிட்ரலி அவங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு எட் அனதர் லைக் இன்னும் மேட்ரிமோனி ப்ரப்போசல். அதுலேருந்து ஒருத்தன் வரான், அந்த பேசுகிறான், அவ்வளோதான். நான் தான் சித்து தெரியாது அவங்களுக்கு, நான் வேற ஒருத்தனாக தான் தெரியும். ஸோ அந்த ஒருத்தன்ட்டு அவங்க வந்து நானாக இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பாங்க. இல்லை எங்கள் வீட்டில் பார்த்துட்டு சொல்லுவாங்க சார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க அவங்க. நான் எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் திருப்பி என் அப்பா விட்டு கேட்க சொல்கிறேன், என்னோட புரோக்கர் அவங்கள விட்டு கேட்க சொல்கிறேன். ஃபைனலி வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே தான் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்குது. என்ன மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் சாரங் இருக்கார்ல ஆரம்பலே, அவரு அப்புறம் அவங்க அப்பா தியாகு அப்பா, அவங்க தான் வந்து அவங்க ஒரு மேஜிக் பண்ணாங்க இங்கே. ஸோ அதில் தான் அலைன் ஆச்சு ஆக்சுவலாக. அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் மியூச்சுவல் கனெக்ட் இருந்தது. ஓகே. ரொம்ப ரேண்டமாக நான் ஒரு நாள் சாரங்கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருந்தேன், என்ன அப்படி எனக்கு கல்யாணமே இஷ்டம் இல்லை, இவங்க கல்யாணம் பண்ண சொன்னாங்க, சரின்ட்டு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் அந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணுக்கும் வந்து பெருசாக சினிமாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க. அதனால் வந்து கடுப்பாக இருக்குது. அந்த பொண்ணு என்ன நினச்சிருச்சுன்னா, என் ஒய்ஃப் என்ன நினச்சிருச்சுன்னா, அவங்க வந்து சினிமாவில் ஏதோ பண்ணுறோம் போல அப்படி தான் நினச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் வந்து சாரங் வந்து இந்த மாதிரி இல்லை, சினிமா எல்லாம் தாண்டி அதான் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் திருட்டுத்தனமாக வந்து இவர் கிஷனோட எபிசோட் நான் பார்த்தேன். அதில் ஒரு வார்த்தை சொன்னார் அவர், லைக் மோர் தென் ஆக்டர், லைக் ஐ வாண்ட் டு பி அ ஹியூமன்ற மாதிரி. அது மாதிரி சாரங் வந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு, இந்த மாதிரி மோர் தென் கம்போசர் அவர் வந்து ஒரு குட் ஹியூமன். நீங்கள் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் தாண்டி ஃபீல்டு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்க, அது அப்புறம் வருவோம் அந்த இதில். பட் அந்த மாதிரி சொல்லி தென் அவங்க அந்த மியூச்சுவல் கனெக்ட் வந்து எனக்கு தெரியும் அவங்க அப்பாவை நான் பேசுகிறேன்னு சொல்லி அப்படி பேசி அப்படி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி நடந்தது தான் இந்த மொமெண்ட். எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த மேரேஜ் நடத்ததுல. ஸோ ஸோ அப்படிதான் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு அப்போ உங்க அந்த உருகி மொமெண்ட் வந்து இங்க வந்து கனெக்ட் ஆகுது. ஆமா. அப்ப அந்த வலிய மொமெண்ட் எப்படி வந்தாயோ மொமெண்ட் வந்து அந்த மேட்ரிமோனில அந்த பேர் வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தென் ப்ரீ வெட்டிங் ஷூட், ட்ரெடிஷ்னல் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்கும் இல்லையா எல்லா கல்யாணத்துலையும். அது மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க ஊட்டி பை தி வே என் ஒய்ஃப். ஸோ அவங்க ஊருக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் ப்ரீ வெட்டிங் பண்ணும்போது டீமில் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து சார் ஏதோ ஒரு பாட்டு போடுறது, உங்கள் பாட்டு ஏதோ ஒன்று போடுறதுக்கு நீங்கள் இதுக்காகவே ஒரு பாட்டு பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டு, அப்போ வந்து ஆமாம்மா நீங்கள் எனக்காக ஒரு பாட்டு பண்ணுன்னு சொல்லி அப்புறம் ஜாலியாக பண்ணது தான் எப்படி வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கேருந்து அது நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் படம் ஆரம்பலை வந்தது. ஆரம்பலையில் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு இந்த சீக்வன்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், இப்போ ரீசெண்டாக தான் பண்ணேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன்.
உங்க வைஃப் என்ன சொன்னாங்க? எனக்காக கம்போஸ் பண்ணேன்னு சொன்னா இப்போ மூவில அந்த அதெல்லாம் சொன்னாங்க, சொல்லி திட்டிட்டு சரி சரி ஓகே ஓகே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குல்ல அவ்வளோதான் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போட்டாங்க. சூப்பர் நைஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நல்ல குடும்பம். ஓகே, சைல்ட்ஹுட்ல நீங்க பண்ண ரொம்ப மிஸ்டீவியஸான ஒரு ஆக்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சைல்ட்ஹுட்டோட ரேஞ்ச் என்ன? சைல்ட்ஹுட் ரேஞ்ச் காலேஜ், ஆக்சுவலா காலேஜ் இருக்குன்னு சொன்னா என்ன அடிப்பாங்க, பட் ஆக்சுவலா காலேஜ் இருக்குமே நம்ம கொஞ்சம் அமைச்சர் அது வந்து சுத்துவோம் இல்ல. ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் நான் அந்த ஹை ஸ்கூலுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப காம் அண்ட் ரொம்ப சைலண்ட் தான், இன்ட்ரோவர்ட். ஆமாம் சொல்லலாம். ஓகே. தான் நான் ஸோ எப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறேன்னா லைக் ஜாலியாக நல்லா விளையாட்டாக சேட்டை பண்ணுற பசங்க தான் வந்து லைக் என்கரேஜ் பண்ணுவாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே வரும், டீம் கேப்டனாக வந்து சூஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணோன்னா கரெக்டாக அந்த கிளாஸில் இருக்கிறே ரொம்ப சேட்டை பண்ணுற பையனை தான் தூக்கி இது பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அன்னைக்கு தேதிக்கு அது எனக்கு பார்க்கும்போது என்ன சேட்டை பண்ணுற பையன் ரொம்ப வால் பண்ணுறான், அவனை போய் இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க, நல்லா படிக்கிறேன், நல்லா இது பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்போது இப்போ பேக்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், அந்த பையன் வந்து மேபி மிச்சீவ்ஸ், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல் பி ஆவரேஜ், அது படிச்சிருவான் அந்த பையன், கிளாஸில் சேட்டை பண்ணுவான் பயங்கரமாக, ஆனால் ஆவரேஜாக படிச்சிருவான். ஆனால் ஏன் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அவனுக்கு படிப்பை தாண்டி புக்கில் நீங்கள் தாண்டி அவன் நிறையா சேட்டை பண்ணதில் அவன் நிறைய விஷயம் கற்றுருப்பான். ஸோ ஹி நோஸ் டு ஹேண்டில் மெனி திங்ஸ். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரேட்ரான். அதனால நாமளும் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹை ஸ்கூல்லேருந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சோம். ஹை ஸ்கூல் இஸ் லைக் 11th 12th 10th சென்னை இல்லை. ஸோ அந்த ஹை ஸ்கூல் தொட்ட உடனே அந்த ஒரு வால் வந்துடும்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வரும், லைக் அந்த ஒரு பட்டிங் ஸ்டேஜ், அந்த ஒரு டீனேஜ். ஸோ அதோட எல்லா சேட்டையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜ் வரைக்கும் அந்த சேட்டை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ரொம்ப சீரியஸாக டர்ன் ஆச்சு. ஆமாம், அது வரைக்கும் பயங்கர லைக் காலேஜ் முடிச்சக்கு அப்புறமா ஜாப் அந்த மாதிரி இல்லை சவுண்டிங், ஐ மீன் கரியர் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் ஹிட் ஹார்ட். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் யுவர் பேக்ரவுண்ட், ஹவ் யூ கேம். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் விஜேவா? ஆமாம்மா, என் ஃபேமிலிலையும் யாருமே இல்லை ஆக்சுவலி மீடியாவில். ஸோ அதனாலதான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாம எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடாதா அப்படின்லாம் யோசிச்சு. வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் மென்டார். அங்கே ஒரு பள்ளம் இருக்குது, விழுந்துடாதான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அண்ட் எப்போ வென்ட் டூ சீரியஸ் அப்படின்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங்கில் விட்டாங்க, சிவில் இன்ஜினியரிங்கில். நானும் வந்து வரைவேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதனால் நானும் வந்து சரி சிவில் இன்ஜினியரிங்னா வந்து நிறையா டயக்ராம்ஸ்லாம் போடணும், பில்டிங்லாம், அதுவும் பிஆர்க்கு போல், அது ஆர்கிடெக்சர் போல். நமக்கு சிவில்குள்ளே போயிட்டு வேறு ஜோனில் இருந்தது. I'm able to feel that I don't fit. அங்கே ஐ டோன்ட் பிலாங்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அன்டில் தென் சித்து வாஸ் சம்மன் ஹூ வில் பி லைக் யூனோ, அப்பா அம்மா சொன்னால் கேட்டுப்பான், சேட்டு பண்ணுவான் எல்லாம் ஓகே. ஆனால் வந்து இது பிக் டெசிஷனில் ஷிஃப்டிங் அ கரியர் அண்ட் யூ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இப்போது மற்ற ஃபீல்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கார், ஒரு பெரிய ரியல்டாராக இருக்கார் யாரோ ஒருத்தர்னா, ஹி நோஸ் த பிஸ்னஸ். ஐ மீன் அவங்க ஃபேமிலிலையோ இல்லை அவங்களோட மென்டாரோ யாரோ ஒருத்தங்க இப்படி போ அப்படி போன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு மென்டாரே கிடையாது, என்னை யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இல்லை. ஸோ நானாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுட்டு நான் போகிறேன்னு சொல்கிறேன். என்ன போவேன், எங்கே போவேன், யாரை பார்ப்பேன், என்ன பண்ணுவேன்னு அந்த ஒரு கொஸ்டின் வரும்ல, அங்கே ஒரு ஹீட் க்ரியேட் ஆகும்ல. அண்ட் ஒரு பக்கம் யூ நோ ஃபார் அ ஃபேக்ட் யூ டோன்ட் பிலாங் அண்ட் யூ ஆர் நாட் ஹாப்பி. ஒரு விஷயம் சந்தோஷமாக இல்லை, அது எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணும்போது ஒரு எரிச்சல் வரும்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். தட் ட்ரோவ் மீ கிரேசி. அங்கேருந்து பயங்கர ஹார்ட் ஆயிடுச்சு லைஃப். ஏன்னா ஒரு பக்கம் என்னென்னா அம்மா இஸ் சிக் அண்ட் அவங்க ஒரு சைடு மை ஹை ஸ்கூல் டைம் எல்லா டைம்லேயுமே அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ
அந்த லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்டாக இருக்குது எனக்கு. ஒரு பக்கம் அம்மா பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து அப்பா வந்து இஸ் பிஸி டேக்கிங் கேர் ஆஃப் மாம் அண்ட் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் மை கரியர். அப்படி கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் ப்ளேஸ் பண்ணி அது வேண்டான்னு நான் முடிவு பண்ணுறேன்ற அந்த அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து இட் வாஸ் அ வெரி டஃப் டெசிஷனாக இருந்தது. ஃபைனலி ஒன் டே ஐ ஸ்போக் டு அப்பா. எனக்கு இல்லைப்பா, எனக்கு வேணாம்ப்பா, இது வேணாம்னு சொல்லும்போது நானும் அப்பா எந்த மாதிரினா டிப்பிக்கல் சிங்கிள், அதாவது பாய் வச்சிருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் அம்மா பையனாக தான் இருப்பாங்க பசங்க. ஆமா ஆமா. நீங்கள் அப்பா பொண்ணா? இல்ல நான் வந்து ஆக்சுவலி அம்மா அப்பா 2 பேருக்கும் க்ளோஸ், பட் ஐ ஹேவ் a lot of male friends இல்ல. ரைட். சோ அந்த அப்பானாலே பெருசா அப்பாவா அப்படி வேணாமா அம்மா அப்படி அவங்க பேசலையே நமக்கு தெரியும். அப்பானாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஆனா அந்த ஒரு ஃப்ரீயா நம்ம மனசுல நினைக்கிறத பேச முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் என் அம்மாட்ட சொல்றேன். எங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இன்ஜினியரிங் வேணான்ற, என்னடா சொல்லுவேன் அவர்கிட்ட போயிட்டு, என்ன மாதிரி சொல்லுங்க, எனக்கு அப்படியே கன்வே பண்ணிருக்கேன் இந்த விஷயத்த அப்படின்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நானே சொல்லிட்டேன், இல்லைப்பா ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. பயங்கர கோவம் ஆயிடுச்சு அவருக்கு. நான் வந்து இல்லை, நான் வீட்டை விட்டு போயிடுவேன். போடா வீட்டை விட்டு போயிடு அப்படின்ட்டாரு. உண்மையிலே நானும் கிளம்பிட்டேன், எங்கே போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட். யூ கோ ஆன் யுவர் ரூட், ப்ரூவ் யுவர் செல்ஃப். அப்படியும் வந்து அந்த டைமுக்குள்ளே உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா யூ ஹாவ் டு கம் பேக் அண்ட் டூ வாட் ஐம் டெல்லிங் யூ டு டூ அப்படி சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நீ பண்ணணும் அப்படி சொன்னார். நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு இன்ஜினியரிங் விட்டு வந்தால் போதும் அப்படி தான் இருந்தது. ஸோ அண்ட் தென் ஐ டெஃபினெட்லி டோன்ட் நோ வாட் டு டூ. கம்போசர் ஆகணும்னு கிளம்பியாச்சு, என்ன பண்ணணும்னு தெரியாது. I have a vague idea that I have to learn something. I have to learn music, of course. அது ஒரு பக்கம் ஸ்கூல் டைம்லேருந்து ஸ்லோவாக பண்ணிகிட்டே தான் இருந்தோம், லைக் கீஸ் படிக்கிறது, தியரி அதெல்லாமே. பட் வேறு என்ன பண்ணுறேன், இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 2 months கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு சென்னை வந்து வாஸ் என்னோட மாமா இருக்காங்க, அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க, அம்மாவோட தம்பி, தாய் மாமா. ஸோ அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ அவர் வந்து அப்பா கிட்ட பேசி, நீங்கள் சும்மா இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்லாம் சொல்லி, ஸோ அதுக்கப்புறம் அப்படி டெவலப் ஆன அந்த நாலேஜ்லாம் வச்சு அதில் கொஞ்சம் நிறையா அடிப்பட்டேன், நிறைய ஏமாந்தேன், நிறையா திட்டு வாங்கினேன். இதை வச்சு இதுக்கு தான் நான் சொன்னேன், ஏமாத்திடுவாங்க அப்படின்ட்டு. எல்லாம் நடந்து முடிஞ்சு தென் ஒரு பாயிண்டில் வந்து அப்பா கிட்ட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போய், நான் இப்போ இது பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் இந்த கோர்ஸ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணுவேன், தென் ஐம் கோனா டூ சம் ஃபியூ ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபியூ திங்ஸ். அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் நிறையா ஒரு சொல்லி இது இந்த டைமுக்குள்ளே நான் பண்ணிடுவேன். அண்ட் ஒன் ஃபைன் டே இந்த நீங்கள் சொன்ன டெட்லைனுக்குள்ளே நான் வந்து கம்போசர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நானும் சென்னை ஓகேன்னு சொல்லிட்டாரு. தென் என்னை சவுண்ட் இன்ஜினியரிங் சேர்த்துட்டாரு, மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கும் சேர்த்துட்டாரு. நான் போய் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து என்ன டைம்லைன் எனக்கு கொடுத்தாருன்னா 2 years கொடுத்தாரு. ஆனால் எனக்கு 5 years ஆயிடுச்சு கம்போசர் ஆகிறதுக்கு. இந்த மீன் டைம் அம்மாவும் லைக் ஷீ லெஃப்ட் அஸ், எல்லாத்தையும் என்டியூர் பண்ணிவிட்டு, லைக் சித்தப்பா இருந்தாங்க, அவங்களும் ஹி ஆல்சோ பாஸ்ட் அவே. ஸோ அவரும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப அட்டாச்டு. ஸோ எல்லோரும் அப்படியே நிறைய விஷயங்கள் நடக்குது லைஃப்பில் அடுத்தடுத்து. ஸோ இது பர்சனலாக நடக்குது. இதுக்கு இடையில வந்து குட்டி குட்டி மற்ற இமோஷன்ஸும் போயிட்டு இருக்கும்ல. நம்ம எதை நோக்கி போகிறோம், கொஸ்டின் மார்க் இருக்கும் எப்பயுமே. உங்களுக்கு இருக்கா? இருக்கு. வாட் நெக்ஸ்ட்ங்கிறதே எனக்கு ஒரு பெரிய பயம். நம்ம where we will end up, who we are we really capable enough, are we fit? நம்ம வாட்டி கிளம்பி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், என்னன்னா ஏகப்பட்ட பேர் டேலண்டடாக இருக்காங்க, நிறைய டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மெனி பீப்புள். இங்கே 2 தான், ஒன்று அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கல. அந்த கிடைக்குதுன்றது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேலண்டடாக இருக்கிறவங்களுக்கான்னு கேட்டால் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு. ஸோ நான் அதுதான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருந்தேன். அந்த 2 years தாண்டினதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் திருப்பி பில்ட் ஆகுது எக்ஸ்ட்ராவாக. பட் ஒரு வகையில் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆகிட்டார். என்ன ரீசன்னா, எதுனாலும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கோ அப்பாக்கோ அம்மா இல்லை.
ஸோ அப்பா பிகேம் அம்மா ஆல்சோ. ஸோ அதனால அவரோட கேரக்டரே டோட்டலாக வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் என் கூட தான் பேசி ஆகணும், நான் அவர் கூட தான் பேசி ஆகணும். ஸோ அதனால அந்த கம்யூனிகேஷன் வாஸ் நாட் லைக் யூனோ அந்த அளவுக்கு இல்லை. பழைய அளவுக்கு ரொம்ப கேப் இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் நெருங்கி வந்து ஒரு ஸ்பேஸ் பில்ட் ஆகி நான் எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லி அவரும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து பயங்கர சப்போர்ட் எனக்கு அப்பா. அங்கே டெவலப் ஆன அந்த ஒரு கரியர் தான் அப்படியே வந்து லேண்ட் ஆச்சு சிவப்பஞ்சல் பச்சையில். அப்போ நடந்த அந்த சிவப்பஞ்சல் பச்சை ரியாலிட்டி தான் வந்து சசி சாருக்கே தெரியாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ அது என்னை எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஐ எம் கிரேட்ஃபுல்ன்ற வேர்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ட்ராவல் வந்து இருக்குன்றது அவருக்கு மேபி இந்த எபிசோட் பார்த்தா ஐ வில் நோ அப்படின்னு நினைக்கிறேன். யூ கேன் டாக் வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ, என்னெல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கணும்னு ஆசையாக இருக்கும், யூ கேன் ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே, டன். ஓகே, இன்னைக்கு வந்து மியூசிக் தேடி நீ நிறைய நாள் அலைஞ்ச, ஆனால் மியூசிக் ஒன்று தேடி இப்போ வந்திருக்கு. நிறைய பேர் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் உன்னோட சாங்ஸை கொண்டாடுறாங்க. இருந்துமே வாட் பார்ட் ஆஃப் யூ ஹேஸ் நாட் ஹீல்ட்? இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கான்னு தெரில. எனக்கு என்ன ஹீல் ஆகலை அப்படின்னா, இதெல்லாம் செரிஷ் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிற பீப்புள் இல்லை இப்போ. அம்மா, சித்தப்பா அண்ட் எனக்கு பாட்டி வந்து என் அம்மாவோட அம்மா. அவங்க என்னோடய லைஃப்பில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாங்க. ஈவன் ஆஃப்டர் அம்மாஸ் இது ஐஸ் வந்து அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாங்க. கரெக்டாக நான் அச்சீவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க இல்லை. ஸோ அதனால் நான் கரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இப்போ இந்த சாங்ஸு இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறத பார்க்கும்போது அவங்களுக்கு அது பயங்கரமாக சாரி அவங்களுக்கு அது பயங்கரமாக ஆயிருக்குமோ, இருந்திருக்குமோ, நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து எனக்கு ஹீலே ஆகாது. அது ஆகவும் ஆகாது. அந்த எம்டினஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு பி எம்டி ஃபார் எவர். ஸோ யா. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் ஆக்சுவலாக. இவர் கிஷன் கிட்ட நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி, அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை பற்றி பேசினார் ஆக்சுவலி ஒரு மேட்ரு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லா லைஃப்லேயும் ஒரு பார்த்தா இருப்பான். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனும் இறந்துட்டான் ஆக்சுவலாக. ஆக்சிடென்டலாக ஹி பாஸ்ட் அவே ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அவன் ஹை ஸ்கூல்லேயே இறந்துட்டான். ஸோ இந்த மாதிரி நான் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்கள இருக்கிறவங்க இருந்து அவங்க ரசிக்கிறாங்க, அது ஹாப்பி. இவங்களும் இருந்திருந்தா அந்த எம்டி ஸ்பேசஸ்லாம் இது ஃபில்லாக இருக்குன்றது வந்து அது ஹீலே ஆகவும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, எப்பயுமே பார்க்கும்போது ஒரு பேலன்ஸோட நீ அதை கேரி பண்ணிக்கிற. உனக்கு பிடிச்சவங்களை இழந்தாலும் சரி, நிறைய ஹர்ட் ஆனாலும் சரி, டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் எப்படி ஒன்று ஒரு பேலன்ஸ்லேயே வச்சுருக்க? வாட் மேக்ஸ் யூ தட் ஹாப்பி பர்சன் தட் யூ ஆர்? ஸோ நிறையா வந்து நிறையா பேக் ஸ்டாப்ஸ், நிறையா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் பேக் ஸ்டாப்னு சொல்ல முடியாது, சுச்சுவேஷன்ஸ். ஸோ நிறையா இமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணும்போது அதே தான், லைக் வி மோல்ட் ஸ்லோலி. நம்ம வந்து ஸோ நான் எப்படின்னா வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். எனக்கு வந்து ஒரு ரியாலிட்டி என்னவோ அதுதான் இது பண்ணுவேன். எனக்கு வந்து இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாம்ல முன்னாடியே, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிலாம் அது எனக்கு பிடிக்காது. ஆமாம், இப்போ நடந்துருச்சு, இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு தான். ஏன்னா நடந்ததை மாற்ற முடியாது, ஸோ நடக்கிறது தான் பார்க்கணும். ஸோ யா, ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சா லைஃப்பில், ஓகே வாட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அப்படி ஆயிட்டேன் நான் ஆக்சுவலாக. முன்னாடி அப்படி இல்லை, ரொம்ப டுவெல் பண்ணுவேன் பாஸ்ட் நினச்சி. அதை ஒவ்வொரு பாஸ்ட் அப்படியே மாற்றி நவ் ஐ பிகேம் லைக் மோர் ஆஃப் பேலன்ஸ்ட். ஐ ஸ்டில் லாட் மோர் டு கோ. நிறையா இருக்குது லைஃப்பில் பார்க்குறதுக்கு. பட் ஐ ஃபீல் லைக் வென் யூ ஆர் பேலன்ஸ்ட், வென் யூ ஆர் calm in both situations, mainly when failure attacks you, when you get when you fail, or like when you get insults, or when you get like you know ஒரு
ஒரு ஒர்ஸ்டான ஒரு பிரேக்கப்ன்றது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதில் வேணா இருக்கலாம். ஸோ இருக்கும்போது அப்போ எவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டாக அந்த அக்செப்டன்ஸ் வந்து இருக்கோ அது பெஸ்ட் அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ மை கொஸ்டின் என்ன சொன்னீங்க? பேலன்ஸ்டு எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? யா இப்படி தான் யா ஐ கெஸ் அது கரெக்டாக Yeah, லேர்ன் correct-ஆ பண்ணுறேன்னு land தெரியல. தட்ஸ் வாட் ஐ ஃபீல்ட். நான் சித்து பேசும்போதெல்லாம் சொல்றீங்க your biggest fear is your failure. ஆனா உங்களுக்குள்ள இருக்க fear of attachments எப்படி ஓவர் கம் பண்றீங்க? பயங்கரமான கேள்வியாக கேட்டீங்க. ஐ எம் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு அட்டாச் ஆகிடுவேன் யாராக இருந்தாலும். அது வந்து நேற்றுக்கு பழகுன ஒருத்தராக இருந்தாலும் டக்குன்னு அட்டாச் ஆகிடுவேன். அது எனக்கு நிறைய இடத்துல வந்து அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாலாம் நான் பார்க்க மாட்டேன். அட்டாச் ஆகிடுவேன். அது என்னை நிறைய இடத்துல ஹர்ட் பண்ணியிருக்கு. நிறைய இடத்துல வந்து அந்த இமோஷன்ஸ் வந்து இப்படி நான் மறந்துருப்பேன். நான் எப்படி மறந்துருப்பேன்னா இவங்க கூட இவ்வளோ அட்டாச்சாக இருந்துட்டு அவங்க லைஃப் அவங்க பார்க்க போயிடுவாங்கல்ல, ஃபியூ இயர்ஸ் ஆகிடும். எங்கே விட்டோமோ அங்கே இடத்துல திருப்பி ரெஸ்யூம் ஆகும். அந்த அதே ஃப்ரெஷ்ஷாக அந்த எனர்ஜியோட ரெஸ்யூம் ஆகும். நான் அப்போ வேறு ஜோனில் இருப்பேன், அவங்க வேறு ஜோனில் இருப்பாங்க. என்னைக்கும் நான் அவங்க கூட கொடுத்த அந்த ஒரு என்து அண்ட் ஒரு இது வந்து திருப்பி நான் சம்டைம்ஸ் டவுனாக இருக்கும்போது அது எனக்கு எனர்ஜியாக ரிட்டனாக வந்திருக்கு. அது இமோஷ்னலாக என்னை பில்ட் பண்ணியிருக்கு. நிறைய நாட்கள் வந்து அது என்னை அஃபெக்டும் பண்ணியிருக்கு. நம்ம பயங்கரமாக பாசம் வச்சுருப்போம். அது ஒரு சாதாரண ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சொந்தமாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கில் ஒரு கலீகாக இருக்கலாம், இல்லை யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் நான் டக்குன்னு அட்டாச் ஆகிடுவேன். அந்த அட்டாச்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் அது சூப்பராக இருந்திருக்கு, சம்டைம்ஸ் அது வந்து ஹர்ட்டும் பண்ணியிருக்கு. ஸோ நான் அப்படி தான், அந்த மாதிரி பர்சன் தான் நான் வந்து டக்குன்னு அட்டாச் ஆகிடுவேன். அது எனக்கு அஃபெக்ட் பண்ணும். ஆனால் நான் அகெயின் ஐ எம் அ ப்ராக்டிக்கல் பர்சன். ஐ வில் அக்செப்ட் இட் அண்ட் ஐ வில் மூவ் ஆன். ஐ வில் என்டியூர் இட். அது என்னவா இருந்தாலும், ஹாப்பியாக இருந்தாலும் சூப்பர் ஹாப்பி. அது என்னை ஹர்ட் பண்ணுச்சுனாலும் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆமாம், திருப்பி நாளைக்கு அவங்க வந்து திருப்பி பேசினாலும் நான் பழைய மாதிரி தான் பேசுவேன். எனக்கு லைக் எப்படி சொல்கிறது, என்னால் பழைய மாதிரி தான் இருக்க தெரியும். அவங்க வந்து ஒரு சாரி சொல்லிட்டா நான் மறந்துடுவேன். திட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கிஷனும் இதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் அப்படி தான். இப்போ என்ன அதான் வந்து எல்லாம் ஓகே சரியாயிடுச்சு, சாரி சொல்லிட்டான்ல அப்படின்னா, இல்லை ஒன்ஸ் அ ஸ்னேக் ஆல்வேஸ் அ ஸ்னேக் அப்படின்லாம் திட்டுவாங்க. இட்ஸ் ஓகே. லைக் அது அவங்க அதுதான்னா நான் இதுதான். அவங்க திட்டினா திட்டு போட்டோம், இல்லை திருப்பி வந்து என்னை அஃபெக்ட் பண்ணால் அன்றைக்கி நான் திருப்பி ரெக்கவர் ஆகிக்கிறேன். இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான். ஸோ நான் அப்படி தான் அது இந்த ரெண்டு இதுவும் பேலன்ஸ் ஆகிக்குவோம் எனக்கு. நான் வந்து அட்டாச் ஆவேன், ஹர்ட் ஆவேன், ஆனால் அப்புறம் திருப்பி வந்து நானே என்னை ஹீல் பண்ணிக்குவேன். ஐ கேன் செல்ஃப் ஹீல் ஸ்லோலி. ஐ வில் ஹீல் மை செல்ஃப். Right. Now, let's write 2 letters. Let's say one letter is for you and the other letter for somebody you wanted to share this letter with. ஸோ உங்களுக்கு எழுதுகிற லெட்டரில் ப்ராப்ளம் நீங்கள் எழுத போகிறது இல்லை, பட் ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய லெட்டரில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், மேபி செல்ஃப் அப்பாலஜியாக இருக்கலாம், எனிதிங் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயம். இன்னொருத்தவங்களுக்கு எழுதக்கூடிய லெட்டரில் நிறைய நேரங்களில் சில விஷயங்களை நம்ம சொல்ல விட்டுரும், நேரம் கருதி, சிச்சுவேஷன்ஸ் கருதி. ஸோ அப்படி சொல்ல விட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை யாருக்காவது சாரி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஒரு ஈவன் தேங்க்யூ சொல்லக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணுற நபருக்காக இருக்கலாம், இல்லை ப்ராபப்ளி இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நபருக்காக கூட இருக்கலாம். ஆனால் யாருக்கு வேணா இருக்கலாம். ஓடியோ விஷ் டு சே அண்ட் என்ன சொல்வீங்க? எனக்கு நான் என்ன சொல்லிப்பேனா, நீ வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1000 தடவை யோசிக்கிற, அதை யோசிக்க கூடாதோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீ அதை பண்ணி பார்த்துரு. லைக் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதை தாண்டி போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ட்ரை பண்ணிவிடு. நீ உன்னை லிமிட் பண்ணிக்கிற, பண்ணாத அப்படின்னு தோணுது. அதை உனக்கு சொல்கிறேன். ஸோ அகெயின் ஃபெயில் ஆகிடுமோ, தப்பாகிடுமோ அப்படின்னு பயப்படாமல் ட்ரை பண்ணு. என்னன்னாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஓகே. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதணும்னா என்ன எழுதுவீங்க? யாருக்கு எழுதுவீங்க? நான் வந்து ஸ்டீரியோடைப்பாக இல்லை கிளீஷேவான்னு தெரில, தட் இஸ் ஹவ் ஐ ஃபீல். ஐ வுட் லைக் டு ரைட் அ லெட்டர் ஃபார் மை ஒய்ஃப். ஐ ஹவ் டு தேங்க் ஹர் ஃபார் எவ்ரிதிங். ஏன்னா வந்து லைக்
ஒரு பையன் வந்து எல்லா வகையிலையுமே வந்து ரிலாக்ஸ்டாக கம்போஸ்டாக பேலன்ஸ்டாக இருக்க முடியுது அப்படின்னா அதுக்கு அவங்களோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஷீ இஸ் பீயிங் அ பிரிட்ஜ் பிட்வீன் மீ அண்ட் மை ஃபாதர் விச் மை மாம் யூஸ் டு டூ. So which is like something very satisfying for me, very happy, which makes me happy. And she cares more about him than me, which again makes me feel happy. என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து அவங்க கரெக்டான ஸ்பேஸ் வச்சாதான், அவங்க கொடுத்தாதான் எல்லாருமே கண்டினியூஸாக அந்த டச்லேயே இருப்பாங்க இல்லைங்களா. the moment when நிறையா பார்த்துருக்கீங்களா, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ டச்சில் இருக்க மாட்டாங்க. they will be married, மேபி அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்க ஹஸ்பண்டோ வந்து லைக் அந்த ஒரு பழைய ஸ்பேஸ்க்கு கிடைக்காது. அவங்க கொஞ்சம் வேறு ஜோனில் இருப்பாங்க, கனெக்ட் ஆக முடியாது. இப்போ கனெக்ட் ஆனாலும் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என் ஃபேமிலியும் தன்னோட ஃப்ரெண்டாக தன்னோட ஃபேமிலியாக வந்து அவங்க ஒரு பிரிட்ஜ் பில்ட் பண்ணி என்னையும் அந்த பீப்புளையும் வந்து கரெக்டாக கனெக்டடாக வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க போடுற எஃபர்ட் வந்து அன்பிலீவபிளி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த்ரூவ் என் பையன். ஏன்னா வந்து லைக் யூனோ ஒரு பையன் ஒரு குழந்தை அப்படின்றது வந்து ஃபார் அ கேர்ள் கோயிங் த்ரூ அ லேபர் இஸ் நாட் ஈஸி. இது வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் என்னோட ஒய்ஃப் எனக்காக இந்த ஒரு பெயினை கோ த்ரூ பண்ணது வந்து ஐ எம் கிரேட்ஃபுல். அண்ட் நான் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க கரியரை வந்து அவங்க பில்ட் பண்ணி அவங்க இந்த ஃபேமிலிக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறது வந்து ஐ எம் அகெயின் கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து என் அப்பா எனக்கு அது நினைக்கிறது வேறு. யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ இருந்து வந்து நான் சூப்பராக இருக்கணும், வேறு லெவலில் ஷைன் ஆகணும்னு நினச்சி அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறது வந்து ஐ ஹாவ் டு தேங்க் ஹர். ஐ கேன் கீப் தேங்கிங் ஹர் ஃபார் மெனி அதர் திங்ஸ், மில்லியன் திங்ஸ், ஃபார் த லவ் ஷி ஷோஸ் மீ. அண்ட் ஏகப்பட்ட விஷயம் நான் ரொம்ப ஓவர் டார்ச்சர். அவங்க வந்து அதெல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஷி கீப்ஸ் லவ்விங் மீ பேக். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் இந்த ஃபீல்டு எஸ்பெஷலி I'm not a white collar job person. Like மார்னிங் ஒரு 9 o'clock ஆஃபீஸ் போயிட்டு 6 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வீக்கெண்ட்ஸில் நான் வீட்டுக்கு வர பையன் கிடையாது. சம் டேஸ் மெனி டேஸ் நான் வந்து கண்டினியூஸாக 4 days 5 daysலாம் வீட்டுக்கு வராமல் ஸ்டுடியோலே இருந்திருக்கேன். ஏன்னா ரிலீசஸ் இருக்கும், நிறையா லைக் அன்பிளான்டு ஈவெண்ட்ஸ் நடக்கும். லைக் அந்த மாதிரி இருக்கும்போது பேபி இருக்கும், தனியாக வீட்டில் இருப்பாங்க. லைக் யூனோ தனியாக வந்து பையனை பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப குட்டி பையன், இப்போ பரவாயில்ல, இஸ் லைக் க்ளோஸ் டு 2 now. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஸ் லைக் கை குழந்தை தான். அவங்க அதை வச்சுட்டு அவங்க தனியாக மேனேஜ் பண்ணுவாங்க 4 days. ஷி நெவர் கால்ட் மீ. லைக் சும்மா கூப்பிட்டு தொந்தரவே பண்ண மாட்டாங்க. கால் பண்ணுவாங்க, நான் எடுக்கல அப்படின்னா ஷி லீவ் அ டெக்ஸ்ட், ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க, அவ்வளோதான். அந்தளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் மீ. ஐ எம் கிரேட்ஃபுல். அதனால அந்த லெட்டர் இவங்களுக்கு தான். பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சச் அ ஒண்டர்ஃபுல் ஷோ. ஆக்சுவலி நான் வந்து நானாக இருந்துட்டேன். நான் ஆக்சுவலாக எனக்கு நிறைய இடத்துல நான் வந்து எனக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். பட் என்னன்னா நேற்றுலேருந்து we've been recording a lot of episodes. ஓகே, எனக்கு ஒவ்வொரு எபிசோட் முடியும் போது ஓகே அடுத்த எபிசோட் அப்படி தான் இருந்தது. இந்த எபிசோட் வந்து எனக்கு ஹார்ட் ஹெவியாக இருக்குது. ஐ டோன்ட் நோ வை, பட் ஆனால் ஹார்ட் இஸ் வெரி ஹெவி. அட் த சேம் இட்ஸ் வெரி கண்டென்ட். ஐ எம் வெரி கிளாட் ஐ ஹேட் யூ ஆன் போர்ட். ஏன்னா இதுதான் இந்த ஷோ. we see a lot of people on screenல நிறைய பேர் பார்க்குறோம். எல்லாருடைய லைஃப்பும் ரொம்ப பர்ஃபெக்ட். என்ன ஆஃப்டர் ஆல் சினிமாவில் இருக்காங்க, எல்லாமே எவ்ரிதிங் will be arranged சார்ட்டட் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஐ ரியலி வாண்ட் them to have the real picture. எவ்வளோ ஹசில் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, பர்சனலாக எவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணி ஒரு இடத்துக்கு வரும், நமக்குள்ளே எவ்வளோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டில் we embrace that. இதெல்லாம் வந்து நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஷோவாக தான் இப்படிக்கு. இல்லை, டெஃபினெட்லி ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இட்ஸ் சச் அ நைஸ் ஷோ. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டு, அதான் இப்படி தான் நம்மளை பார்த்துருக்காங்கல்ல. நானும் வந்து நார்மல் பையன்தான். ஈவன் இப்போ ரஹ்மான் சார் எடுத்தாலும் அவரும் ஒரு ஹீ இஸ் அ ஹியூமன் பீயிங். ஹீ ஹேட் இஸ் பாஸ்ட்.
மோர் தென் பீயிங் ஐகான் ஃபார் மெனி பீப்புள். இந்த மாதிரி எல்லாருமே நார்மல் பீப்புள் தான் நம்ம எல்லாருமே. அண்ட் அதான் நான் சொன்னது தான், வாய்ப்பு கிடைச்சது கிடைக்கல, அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நான் வந்து இன்னும் 100 படம் பண்ணதுக்கப்புறம் திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கோனா பி. திஸ் இஸ் மை கான்ஸ்டன்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் doing such show to bring this side of the artist. I'm so glad. Thank you. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். உங்களுக்கு டிவைன் ஃபுட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் Thank you. ஒரு அழகான ஹேம்பர்.